சமீபத்தில் ஒரு அறிவிப்பு ஒன்று சென்காம் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்குது. இந்த அறிவிப்பில் ஈரானுக்கு சொந்தமான சில ஆயுதங்களை நாங்கள் உக்ரைனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படின்னு சில லிஸ்ட் ஆஃப் வெப்பன்ஸை அமெரிக்கா ஒரு ட்வீட்டின் மூலமாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆயுதங்கள் எல்லாமே ஈரான் ஹவுத்தி ரிபல்ஸுக்கு வழங்குறதா இருந்த ஆயுதங்கள். இதை பல வருடங்களாக அமெரிக்கன்ஸ் இன்டர்செப்ட் பண்ணி சீஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2021 ஆரம்பித்து 2023 இவங்க சீஸ் பண்ண ஆயுதங்கள் தான் இப்போது உக்ரைனுக்குள்ளே போக போகுது. ஸோ இன்றைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ரஷ்யாவோட நட்பு நாடான ஈரான், இந்தியா மற்றும் சீனா இந்த 3 நாடுகளோட ஆயுதங்கள் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்கு ஆதரவாக செயல்படுதுன்றது. நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல ஈரானிய ஆயுதங்கள் இப்போ எப்படி உக்ரைனுக்கு போகுது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். நம்மள நிறைய பேருக்கு தெரியும் ஈரான் ஹவுத்தி ரிபல்ஸுக்கு ஆயுத உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஈரானியன் கவர்மெண்ட் டைரெக்டாக ஹவுத்தி ரிபல்ஸுக்கு ஆதரவாக நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இடங்களில் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் ஹவுத்திக்கு நாங்கள் தான் ஆயுதங்கள் வழங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத அவங்க எந்த ஒரு நேஷ்னல் மீடியாலேயோ இல்லை எந்த ஒரு இன்டர்நேஷ்னல் மீடியாலேயோ சொன்னது கிடையாது. இந்த ஆயுதங்கள் பரிமாற்றம் அடைகிறதுன்றது ரகசியமாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இந்த ஆயுதங்களை எப்படி பரிமாற்றுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, போட்டின் மூலமாக தான் கொண்டு போவாங்க. அப்படி கொண்டு போகிற இந்த போட்ஸுக்கும் ஈரானோட அரசாங்கத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இருக்காது. ஸோ இந்த போட்ஸில் ஆயுதங்களை ஏற்றிட்டு யெமனுக்கு போகிற வழியில் நிறைய தடவை அமெரிக்காவோட வார்ஷிப் கிட்டே இவங்க மாட்டிக்கிறாங்க. அப்படி மாட்டுறப்ப அமெரிக்கன்ஸ் அங்கே இருக்கக்கூடிய ஆயுதங்களை சீஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த இடத்துல அமெரிக்கன்ஸ் இந்த ஆயுதங்களை சீஸ் பண்ணுறதுக்கு ஈரானால் எதுவுமே சொல்ல முடியாது. காரணம், உலகத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஈரான் நாங்கள் தான் ஆயுதங்களை ஹவுத்தீஸுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையுமே சொல்லலை. எல்லாருக்குமே தெரியும் அவங்க தான் கொடுக்குறாங்க அப்படின்னு. பட் அவங்க சொல்லலை அப்படின்றப்ப இப்போ நடந்திருக்கிற இந்த சீசியருக்கு அவங்க எந்த விதமான கமெண்ட்டையும் தெரிவிக்க முடியாது. இதே விஷயத்தை ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரியும் இப்போது இந்த சென்காமோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதிலாக கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு சொந்தமில்லாத ஆயுதத்தை பற்றி நாங்கள் எந்த விதமான கமெண்ட்டையும் தெரிவிக்க முடியாது அப்படின்னு. ஸோ இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். இப்போது எத்தனை ஆயுதங்களை கைப்பற்றி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5000 அசால்ட் ரைஃபிள்ஸ், AK-47, ஸ்னைப்பர் ரைஃபிள்ஸு, அப்புறம் RPG-7, இது கூடவே 5 லட்சம் ஆம்யூனிஷன் ரவுண்டு அமெரிக்கன்ஸ் சீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த எல்லா ஆயுதங்களும் எந்த அளவுக்கு உக்ரைனுக்கு பயன்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரிகேடை ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கான லைட் ஆயுதங்கள் நமக்கு இதிலிருந்தே கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4000 5000 சோல்ஜர்ஸுக்கு தேவையான அசால்ட் ரைஃபிள்ஸு, ஸ்னைப்பர் கன்ஸு, RPG-7 அண்ட் ஆம்யூனிஷன் ரவுண்ட்ஸும் இப்போது ஈரான் கிட்டே இருந்து மட்டுமே போகுது. அதாவது ரஷ்யாவோட நட்பு நாடு. 5 லட்சம் ஆம்யூனிஷன் ரவுண்டுமே பார்த்தீங்கன்னா 7.62 mm, அதாவது AK-47 இருக்கக்கூடிய அதே ரவுண்டு தான். ஸோ அவங்கக்கிட்ட ஏற்கனவே கரண்ட்டாக இருக்கக்கூடிய கன்ஸுக்கும் இந்த ரவுண்டு அவங்களால பயன்படுத்த முடியும். இப்போது ஈரான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கண்ட்ரி மூலமாக ரஷ்யாவுக்கு நடக்கக்கூடிய பாதகத்தை நம்ம பார்த்துருக்கோம். இந்தியாவான நம்மளோட நாடாலையும் ஏகப்பட்ட பாதகங்கள் ரஷ்யாவுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் முக்கியமானது இந்தியன் ஆர்ட்டிலரி ஷெல்ஸ் தான். இந்த 155 mm ஆர்ட்டிலரி ஷெல்லுக்கு எவ்வளோ தட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளாம் நிறைய பேருக்கு தெரியும். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் போட்டிருப்போம், இந்தியாவோட ஆர்ட்டிலரி ஷெல் வந்து ரஷ்யன்ஸுக்கு அகேன்ஸ்டாக உக்ரைனால் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி. ஸோ எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா மாதத்துக்கு ஒருக்கா இந்தியன் ஆர்ட்டிலரி ஷெல்லை ஒரு உக்ரைனியன் சோல்ஜர் கையில் வச்சிருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ இன்டர்நெட்லையும் டெலகிராம்லையும் ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆம்யூனிஷன் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய அந்த ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரிக்கு சமீபத்தில் மட்டும் 2000 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. இவ்வளவு தூரம் ஜம்ப்பு எதை காட்டுது அப்படின்னா, உலகத்தில் அமெரிக்கன்ஸும் மேற்கு நாடுகளும் ஏதாவது ஒரு வழியில் இந்த 155 mm ஆர்ட்டிலரி ஷெல்லை உக்ரைனுக்கு கொண்டு போயிட முடியாதா அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதை காட்டுது. இப்போ இந்தியா கிட்ட வழக்கமாக ஏகப்பட்ட நாடுகள் இந்த 155 mm ஆர்ட்டிலரி ஷெல்லை வாங்கிக்கிட்டு இருப்பாங்க. அந்த கண்ட்ரீஸுக்கு நம்ம சப்ளை பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி அந்த கண்ட்ரீஸுக்கு நம்ம ஆயுதங்கள் கொடுக்குறப்ப அதை இந்த கண்ட்ரீஸ் அமெரிக்காவுக்கோ இல்லை நேட்டோவுக்கோ சேல் பண்ணிடுறாங்க. அண்ட் அமெரிக்கன்ஸும் நேட்டோவும் இந்தியன் ஆர்ட்டிலரிஸை ஸ்டிக்கர் கூட மாற்றாமல் அப்படியே உக்ரைனுக்குள்ளே கொண்டு போயிடுறாங்கன்னு சொல்லி இப்போது மிகப்பெரிய சர்ச்சை கிளம்பியிருக்கு. இதுக்கு இந்தியா தரப்புலேருந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, நாங்கள் உக்ரைனுக்கு டைரெக்டாக எந்த ஒரு ஆயுதங்களையும் சப்ளை பண்ணலை. பட் ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி மூலமாக எங்களோட ஆயுதங்கள் போகுது அப்படின்றத நாங்கள் ஒத்துக்கிறோம். அதை எப்படி கவுண்டர் பண்ணுறதுன்னு சொல்லி நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறதா இந்தியன் சைட்லேருந்து நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல நம்ம மெயினாக இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஏன் இந்தியன் ஆர்ட்டிலரிஸுக்கு இவ்வளோ பெரிய டிமாண்ட் இருக்குது அப்படின்னா, நம்மளோட ஆர்ட்டிலரிஸோட தரம் மற்றும் நம்மளோட ஆர்ட்டிலரிஸோட கம்பேட்டபிலிட்டி. நேட்டோ ஆயுதங்கள் எல்லாத்துக்கூடையும் இந்தியன் ஆர்ட்டிலரிஸ் கம்பேட்டபிளாக இருக்கும். அதாவது ரஷ்யன் ஹவுட்சர்ஸ் கூட மட்டும் இல்லாமல் போலண்டோட ஹவுட்சர்,
செக்கோஸ்லோவாக்கியா, ஸ்வீடன் சொல்லி எல்லா நாடுகளும் உக்ரைனுக்கு அவங்களோட ஹாவுட்சர்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா. அந்த எல்லா ஹாவுட்சர்ஸ்லையும் இந்த 155mm ஆர்ட்டிலரி கம்பேட்டபிள், நேட்டோ கம்பேட்டபிள் ஆயுதத்தை தான் இந்தியா உருவாக்கிக்கிட்டு இருக்கு. இதனால தான் நம்மளோட ஆர்ட்டிலரி ஷெல்ஸுக்கு இவ்வளோ பெரிய டிமாண்ட் இருக்குது. சமீபத்தில் கிடச்சிருக்கிற அந்த ஆர்டருக்கான ஹைப்புமே இதுதான் ஒரே ரீசனு. பட் நம்ம இந்த தடவை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த ஆர்ட்டிலரிஸ்லாம் எங்கே போகுது, அது தேர்ட் பார்ட்டி மூலமாக எப்படி போகுதுன்றதை ட்ராக் பண்ணி அந்த கதவுகள் எல்லாத்தையும் மூட ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ மூணாவதாக சீனர்கள் பக்கம் வரலாம். சீனர்கள் நம்மளாம் நிறைய பேருக்கு தெரியும், டியூவல் பர்பஸ் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட டெக்னாலஜிஸை ரஷ்யன்ஸுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ட் ரஷ்யன்ஸுமே அமெரிக்க தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஏவுகணைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மெயினான ஒரு பார்ட்னராக இருக்கக்கூடியது சீனா தான். ஏன்னா இந்த பார்ட்ஸ் எல்லாத்தையும் சீனா இம்போர்ட் பண்ணி அங்கேருந்து ரஷ்யாவுக்குள்ளே அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ரஷ்யன்ஸுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிற சீனா இன்னொரு பக்கம் ரஷ்யன்ஸ் முதுகில் குத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு கம்பெனியால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு. இப்போது இந்தியா மற்றும் ஈரான் இந்த 2 கண்ட்ரியால் பண்ண முடிஞ்ச டேமேஜை விட பல மடங்கு அதிகமாக சீனர்கள் ரஷ்யன்ஸுக்கு எதிராக டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதை பண்ணுறது DJI அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே சீன நிறுவனம். DJI அப்படின்னு சொல்லக்கூடியதை நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. மைக்ஸு, அப்புறம் கேமராஸ்ன்னு சொல்லி ஏகப்பட்ட பொருட்களை அவங்க தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. DJI உலகத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடியதை பார்த்தீங்கன்னா ட்ரோன் மேனுஃபேக்சரிங்கில் தான். அண்ட் இந்த DJI ட்ரோன்ஸை பயன்படுத்தி தான் ஆரம்பத்தில் உக்ரைனியன்ஸ் ஏகப்பட்ட ரஷ்யன் டேங்க்ஸையும் ஏகப்பட்ட ரஷ்யன் நிலைகள் மேலேயும் தாக்குதலை பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் உக்ரைனுக்கு பல மில்லியன் DJI Mavic ட்ரோன்ஸை சீன நிறுவனங்கள் சப்ளை பண்ணியிருக்காங்க. நேரடியாக சமீபத்தில், அதாவது போன வருஷம் அக்டோபர் மாதம் சீனர்கள் உக்ரைனுக்கு இந்த ட்ரோன்ஸை சப்ளை பண்ணுறதுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. ஆனால் அப்படி கொண்டு வந்ததெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. ஏன்னா ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அவங்க ஏகப்பட்ட ட்ரோன்ஸை உருவாக்கி வெளியே தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஐரோப்பாவும் அமெரிக்காவும் நேரடியாக சீனா கிட்டேருந்து ட்ரோனை வாங்க முடியுது அப்படின்னா அவங்க அதை ஈஸியாக உக்ரைனுக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்கல்ல. ஸோ இப்போ வரைக்கும் உக்ரைன் கிட்ட பல லட்சம் DJI Mavic ட்ரோன்ஸ் இருக்குது. இது எல்லாமே சின்ன சின்ன ட்ரோன்ஸ் தான். ஆனால் அந்த சின்ன சின்ன ட்ரோன்ஸ் தான் எங்கெங்கெல்லாம் ரஷ்யாவோட பீரங்கி இருக்குது, எங்கெல்லாம் ரஷ்யா ஆர்ட்டிலரியை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்கன்றத உக்ரைனுக்கு டேட்டாஸ் மூலமாக கொடுத்து, அண்ட் அந்த டேட்டாவை பயன்படுத்தி அமெரிக்காவோட GPS கைடட் ஆர்ட்டிலரி மூலமாக அதை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சீனர்கள் பண்ணுறது தான் இங்கே இருக்கிறதுலேயும் மிகப்பெரிய டேமேஜு. ஆனால் இந்த டேமேஜை வந்து அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஈரானால் இதுக்கு ஒரு சொல்யூஷனை கொண்டு வர முடியும், நம்மளாலையும் இதுக்கு ஒரு சொல்யூஷனை கொண்டு வர முடியும். சீனர்களால் கொண்டு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஓப்பனாக இந்தியா மற்றும் ஈரான் ஒரு ஆயுதத்தை எக்ஸ்போர்ட் பண்ணுது. ஆனால் சீனா அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ட்ரோன் வந்து சிவிலியன் பர்பஸுக்கும் பயன்படுத்தப்படும். அதாவது மோஸ்ட்லி சிவிலியன் பர்பஸுக்கு தான் பயன்படுத்துவாங்க. அதாவது இன்னும் நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு கல்யாணத்தில் ட்ரோனை வச்சு எப்படி ஃபுட்டேஜ் எடுப்பாங்கன்னு சொல்லி தெரியும், குவாட் காப்டர் அப்படின்னு சொல்லக்கூடியதை பயன்படுத்துவாங்க. இதே குவாட் காப்டரில் ஒரு கிரெனேடை கட்டி விட்டு உக்ரைனியன்ஸ் தான் அஃபென்சிவ் வெப்பனை மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது சாதாரணமான விஷயமே கிடையாது. பாசிபிள் இல்லை அப்படின்றது தான் உண்மை. DJI அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தை மொத்தமாக மேனுஃபேக்சரிங்கை ஸ்டாப் பண்ண வச்சாதான் உக்ரைனுக்குள்ளே DJI Mavic ட்ரோன்ஸ் போகிறத சீனர்களால் தடுக்க முடியும். ஆனால் அது அவங்களால பண்ண முடியாது. கண்டிப்பாக பல பில்லியன் டாலர் அவங்களுக்கு லாஸ் ஆகும். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் சீனர்களோட இந்த சர்வைலன்ஸ் ட்ரோன் உக்ரைனுக்குள்ளே போகிறது தான் இப்போதைக்கு ரஷ்யன்ஸுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவலி. ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல பல தகவலை தெரிந்து கொள்ள டிப்ரிவன்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதே பாருங்க, நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.